ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூஸ் வருதா இல்லையா, ஆனால் டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும். இன்ஜின் சூடாகுது ரொம்ப அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 4 மணி நேரம் சுற்ற வச்சிட்டாரு ஓனர். என்னன்னா நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ஓனர் ஏர்போர்ட் எடுத்துன்னு போய் என்னை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு எழுப்பினார். தூக்கத்தில் தான் எழுந்துச்சேன். இதில் போகும்போது ஒரு அக்கா பண்ணனா தூங்கி நிந்தியா அப்படின்னு கேட்குறாரு. தூங்கி நிற்கிறவனை எழுப்பி காரில் உட்கார வச்சு தூங்கி நிந்தியான்னு கேட்குறாரு. இல்லை பாபா இப்போதான் படுத்தேன் அப்படின்னு. சரி என்னை விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஏர்போர்ட்டு கிட்ட போகும்போது சொன்னேன். ஏன்னா அந்த எமர்ஜென்சியில் கோவப்பட மாட்டார் அப்படின்ட்டு. இதுமாரி இன்ஜின் சூடாகுது, வேலை டிரைவிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தானு கொஞ்சம் அரபியில் எனக்கு தெரிஞ்ச அரபியில் சொன்னேன். சரி நீ என்ன பண்ணு, பசங்க டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு போய் சர்வீஸ் சென்டரில் மாற்று அப்படின்னாரு. சர்வீஸ் சென்டரில் போய் நான் பாரு, எனக்கு ஃபோன் பண்ணு, சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கல நீயே சொல்லு அப்படின்னாரு. அங்கே போயிட்டு வண்டி விட்டு சொன்னான். அவன் 2 நாள் ஆவான்ட்டான் ரெடி பண்ணுறதுக்கு. 60 தினார்லேருந்து 100 தினார் ஆகும், 2 நாள் ஆவான்ட்டான். அப்புறம் எங்கே 2 நாள் தான் பண்ணுறது, ஸ்கூல் டியூட்டி இருக்குது அப்படின்ட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஆயில் மாற்றினி அங்கே போய் செக் பண்ணி பாருன்னாரு. அப்புறம் ஆயில் மாற்றிட்டு போனால் அவனும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது போன்னு அனுப்பி போட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வந்து வீட்டில் உக்காந்துக்கிறேன். பார்க்கலாம் திருப்பி போய் எங்கன்னா போக சொல்கிறாரா என்னன்னு. சனையில் போய் டயர் மாற்றினே அந்த இடத்துல போய் கேட்டுப்பார், என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக சொல்லிடுறாரு. போய் சனையில் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. இதான் டயர் மாற்றின கடை சனையில். நான் வரத்துக்குள்ளே ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுக்கிறாரு, இதுமாரி வண்டியிலேருந்து ப்ராப்ளம் அப்படின்ட்டு. சரி வண்டி ஓரமாக நிறுத்தின்னுக்கிறாரு அந்த அண்ணன். டயர் மாற்றின கடையில் அது பார்க்க தெரியாதான், அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கடையில் இன்னும் வந்து விட்டுட்டாங்க. அவர் வந்தோன்னே ரேடியேட்டர் திறந்து அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்குறாரு, எதனால் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் டெய்லியும் ஊற்ற சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே ஓப்பன் பண்ணி ஊற்று அப்படின்னு. ரூமுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக அந்த வண்டி இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிக்குது. ஏன்னா கொஞ்சம் தெரியுது. இப்போ அந்த சனையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே இன்ஜின் ஃபேனு சுற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அது ஏதோ ஒரு நெட்டு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெக்கானிக் சொன்னார். அது ஓனர் அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கினாங்க. என்னென்னு இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஹீட் ஆகலை, அவ்வளோதான். தெளிவாக சொல்லிட்டேன். எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிக்கின்னு. இந்த ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறதுக்கு காலையிலேருந்து அக்கப்போர். இன்னும் சாப்பாடு எடுத்து வந்து வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாம். பெரிய பையனை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு இப்போ சின்ன பசங்களையும் மேடத்தை இட்டுன்னு போக சின்ன ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். என்ன பெரிய பையனுக்கும் சின்ன பசங்க ஸ்கூலுக்கும் நான் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அந்த 15 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். ஆனால் நம்மளாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு தான்டா சம்பளம் வாங்குற நீ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த அளவுலாம் சம்பளம் எனக்கு அதிகமாகவும் கிடைக்கல, கொஞ்சமாக தான் தராங்க. சரி அந்த விஷயம் விடுவோம். வண்டி ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உண்மையிலே சில்லுன்னு போகுது வண்டி. ஒரு 1.5 மணி நேரமாக டிரைவிங் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ 1.5 மணி நேரமாக பண்ணுறேன், இன்னும் அந்த முள் பாதிக்கே வரல. அந்த 2 பாயிண்ட்லேயே தான் இருக்குது அந்த ஹீட் ஆகிற அந்த முள். பரவாயில்ல, இவ்வளோ நாள் நிஜமால தெரியாமல் போச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரேடியேட்டர் இது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, இதில் நெவர் ஓப்பன் இட்னு போட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைக்காரர் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றலாம். அப்புறம் இன்ஜின் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது ஊற்றக்கூடாது, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துச்சி வந்தோன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த மெக்கானிக்கு. இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு. டைட்லேயே எனக்கு அதான், இவ்வளோ நாள் இது தெரியாமல் போய் விட்டது அப்படின்னு. உண்மையிலே நானும் இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, நான் அது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊற்றல. புலம்பினுங்க அந்த எல்லா வீடியோலும், வண்டி ரொம்ப ஓடுது, ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, ஆனால் இட்டுன்னு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் தான் பட்டுத்தேன். அப்படியே ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சு இதுக்கு ஸ்வைக்கு சர்வீஸ் சென்ட்ரு, அப்புறம் இங்கே ஆயில் மாற்றின இடம், அப்புறம் வந்தோன்னே திருப்பி சனையா போய் வந்துட்டு அப்புறம் கொடுத்த அந்த குப்ஸை பிச்சு வாயில் போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பியும் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் இது பையனோட துணி இதில் லேண்டரில் குத்திட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்புறம் அந்த எப்படியே ஸ்கூல் டியூட்டி ஓடினே இருக்குது. போயாவது சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா நான் ரூமுக்கு போனால் எனக்கு மணி 4 மணி தான் சாப்பாடு வரும்.
4 மணிக்கு சாப்பாடு கொடுத்து நான் 4:30 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது? திருப்பி 6 மணிக்கு டியூட்டி வந்துடும். சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை. ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு மணி நேரமாக உட்காந்து இருக்கிறேன். இப்போ எதுக்குடா சொல்கிறேன்னு கேட்டால், இங்கே ஹெலிகாப்டர் வந்து லேண்டிங் ஆகுது. ஹெலிகாப்டர் வந்து லேண்டிங் ஆகிற அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்துக்குங்க வெளிநாட்டில். மணி 11:15 ஆகுது. வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்து சாப்பிட்டேன். சாப்பாடு வழக்கம் போல் நல்லா தான் இல்லை. சரி, அந்த டாபிக் ஓரம் தூக்கி வச்சுட்டு வர வழியில் மேடம் கேட்டாங்க, வண்டி திரும்ப அந்த இன்ஜின் சூடாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நல்லா தான் இருக்குது வண்டி அப்படின்னு. எவ்வளோ காய்ச்சின்னு கேட்டாங்க. காசெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரேடியேட்டர் வந்து தண்ணி மட்டும் ஊற்றுனாங்க அப்படின்னு. பரவாயில்ல. இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு சர்வீஸ் சென்டரில் விட்டுறதுக்கு 60 தினார்லேருந்து 100 தினார் ஆகும்னா, நம்ம ஊர் காசுக்கு 16,000 27,000 வரைக்கும். பணம் எங்கேருந்துடா வருதுட்டி? வண்டி இப்போ நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி நான் 2-3 மணி நேரம் தொடர்ந்து டிரைவிங் பண்ணாலும் வண்டி ரேடியேட்டர் வந்து ரொம்ப இதுவாகலை, நல்லா நார்மலாக இருக்குது, கூலிங்காகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.